வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆவணி மாதத்தில் நிகழவிருக்கும் ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உடைய ஸ்ரீ ஜெயந்தி, அவர் பிறந்த நாளாக வைஷ்ணவர்கள் கொண்டாடுவார்கள். இந்த ஸ்ரீ ஜெயந்தியை கோவில்களில் தான் கொண்டாடணுமா, இல்லை நம்ம கிரகத்திலையும் கொண்டாடலாமா அப்படின்னுட்டு ஒரு மெய்யன்பர் என்னை கேள்வி கேட்டிருந்தார். அவருக்கான தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை தாங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பதிவிலே பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ ஜெயந்தி நன்னாளிலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் சாட்சா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீ ஜெயந்தி 2025 நம்ம கிரகத்தில் இல்லத்தில் கொண்டாடலாமா கூடாதா, கோயில்களில் மட்டும்தான் கொண்டாட வேண்டுமா என்கின்ற இந்த தலைப்பில் தான் பற்றிய முழு விளக்கம். அதாவது விஸ்வாவசு வருஷம், தமிழ் வருஷம் ஆவணி மாதம் 29/5/1166 நாள் 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம்தான் ஸ்ரீ ஜெயந்தி. இந்த ஸ்ரீ ஜெயந்தி வேத தர்ம சாஸ்திரத்தில் மகாலய பட்சம் நன்னாள் முழுவதுமே நமது பித்ருக்கள், முன்னோர்கள், காருண்ய பித்ருக்கள், அந்த முன்னோர்களும் நமது கிரகத்தில் தான் இந்த மகாலய பட்சம் முழுவதும் வாசம் செய்யலான்னு சொல்லியிருக்கு. அவன் நம்ம கிரகத்தில் தான் இருக்கான். இந்த மாதிரி இந்த பித்ருக்கள், முன்னோர்கள் வாசம் செய்வதனால தெய்வங்களுக்கு விசேஷமான பூஜைகள் மற்றும் தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள் எதையுமே அனுஷ்டிக்க கூடாது, கடைபிடிக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் தெய்வங்களுக்கு, இறைவனுக்கு நம்ம நித்தியப்படி பூஜை பண்ணுறோம். அதே இந்த 15 நாள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஏன்னா அது நித்திய கர்மா, அது கர்மாவில் அடங்கி போயிடும். இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவேதான் இந்த ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஜனன தினத்தை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கோவில்களில் அவசியம், நிச்சயமாக, கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். கோவில்களில் மட்டும்தான் கொண்டாட வேண்டும். ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது பிராமண வர்ணக்காரர்களில் வைஷ்ணவர்களாகவும் இதர வர்ணக்காரர்கள் தங்களது நெற்றியில் திருமண்
அதாவது ஸ்ரீசூர்ணம் நாமம் விட்டுக் கொள்ளும் அன்பர்கள், அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் தங்களது கிரகத்தில் இல்லத்தில் நிச்சயமாக இந்த ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பூஜையை விசேஷமாக கொண்டாடக்கூடாது. பார்த்துக்குங்கோ, விசேஷமாக கொண்டாடக்கூடாது. இது எப்படி செய்யணும்? சுவாமிக்கு புஷ்பத்தை சாத்துங்கோ, வெத்தலை வாக்கு பழம் அவளை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ, வெண்ணெயை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ, போகும். அவ்வளவுதான். மற்றபடி பக்ஷணங்களோ விஷணங்களோ அதுவோ இதுவோ எதுவும் செய்யக்கூடாது. காரணம், இந்த ஸ்ரீ ஜெயந்தியானது மகாலய பட்சம் பித்ருக்கள் தினத்தில் இருப்பதினால் ஏன் ஆலயத்தில் மட்டும் செய்யலாம், வீட்டில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் தர்மசாஸ்திரத்தில் அப்படின்னா, ஆலயங்கள் கோவில்களில் கர்ப்பகிரகம்னு ஒன்று இருக்கும். கர்ப்பகிரகம்னாக்கா 7 வாசல் தாண்டி தான், 5 வாசல் 7 வாசல் 3 வாசல் அப்படியே ஒத்தப்படையில் தான் அவர் இருப்பார். அப்போ அந்த இடத்துல அந்த கர்ப்பகிரகம்ங்கிறது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நேர்மறையான கதிர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். நாம் எதை கேட்டாலும் நடக்கும். அதுதான் கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது, தாராளமாக செய்யணும்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில். நமது கிரகத்தில் இல்லத்தில் கர்ப்பகிரகம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கான விடையை தங்களிடமே விட்டுவிடுகின்றேன். தாங்கள் அனைவரும் சற்று யோசித்து பாருங்கள். இதனுடைய தாற்பயம் என்ன என்பது உங்களுக்கே புரியும். ஏனென்றால் பிராமணனாகப்பட்ட அடியேன் ஒரு பிராமணனுடைய கடமையானது என்ன என்பது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம்தான் அடியேன் தாங்கள் மீது மிகவும் அக்கறை உள்ள ஒரு பிராமணனாக இருப்பதால் நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட இருக்க கிடையாது. இந்த பூலோகத்தில் பிறந்த அனைவர் மீதுமே அடியேனுக்கு அதீதமான அன்பானது உண்டு. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், மனித பிறவியில் பிறந்தவாழலாம். ஏன்னா திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ராமராஜ்யமானது நடக்கும் பொழுது அந்த அயோத்தி மாநகரம் மட்டுமில்லை, இந்த பூலோகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஜனங்கள் மொத்த பேருமே வைகுண்ட பதவி அடைந்து அவளுக்கு மறுபிறவி இல்லாமல் போனான். அந்த மாதிரி இப்போ கலியுகத்தில் தாங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், தாங்கள் அனைவருக்கும் மறுபிறவி இல்லாமல் இந்த பிறவியே மனித பிறவி போரும் முக்தியானது கிடைக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் உங்கள் அனைவருக்கும் தர்மசாஸ்திரத்தை நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் மனித பிரிவில் பார்த்தோம்னாக்கா சுகமாக இருப்பா, ஒருத்தர் பார்த்தா ஏழையாக இருப்பா, ஒருத்தரை பார்த்தா ஏகப்பட்டதாக கடனை வாங்கிட்டு இருப்பா. ஏன்னா பலவிதமான கஷ்டங்களானது இந்த கலியுகத்தில் இருக்குது. நாம் அத்தனையும் மீறி நாம் வரணும். இதில் எது சரியாக நமக்கு கை கொடுக்கும்? தர்மசாஸ்திரம் ஒன்று தான் கை கொடுக்கும். தெய்வமே அதை தான் சொல்கிறது, இறைவனே அதை தான் சொல்கிறார். தர்மசாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை தான் மனிதர்கள் கடைபிடித்தால் மட்டும்தான் என்னுடைய அருளானது அவர்களுக்கு இருக்கும். அப்படின்னு தெய்வங்களே இறைவனே நமக்கு சொல்லியிருக்கார். அதனால் எல்லாரும் இந்த செய்தியை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ ஜெயந்தி நன்னாளிலே அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுனோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.